வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பினெங் ஃப்ரீ ஸ்கூல் பள்ளியில் நடந்த அமானுஷ்ய சம்பவங்களை பத்தி பார்க்க போறோம். பினெங் ஃப்ரீ ஸ்கூல் என்பது மலேசியாவில் 1816இல் ஆங்கிலேயர்களின் ஆட்சியில் கட்டப்பட்ட முதல் பள்ளியாகும். மேலும் இது தென்கிழக்காசிய நாடுகளில் கட்டப்பட்ட பழமையான பள்ளியாக கருதப்படுகிறது. மலேசியாவின் பினாங்கு மாநிலத்தில் இப்பள்ளி கம்பீரமாக அமைந்துள்ளது. இரண்டாம் உலகப் போரின் போது இந்த பினெங் ஃப்ரீ ஸ்கூலின் கட்டிடம் சுபாஷ் சந்திர போஸின் கீழ் இயங்கிய இந்தியன் நேஷனல் ஆர்மியால் பயன்படுத்தப்பட்டது. மலேசியாவில் கட்டப்பட்ட பழமையான இந்த பள்ளியில் பேய் சேட்டைகள் அதிகம் இருப்பதாக மக்கள் நம்புகின்றனர். இப்பள்ளியில் தலையில்லாமல் ஒரு உருவம் இரவில் சுற்றித் திரிவதாக பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் கூறுகிறார்கள். தலை இல்லாமல் ரத்தம் சொட்ட சொட்ட இரவில் பள்ளியில் திரியும் இந்த உருவம் இப்பள்ளியில் படித்த முன்னாள் மாணவரின் ஆவி என நம்பப்படுகிறது. இரண்டாம் உலகப் போரின் போது தலை வெட்டப்பட்ட இந்த மாணவர் இன்றும் இரவில் பினெங் ஃப்ரீ ஸ்கூலில் தன் தலையை தேடி அலைவதாக நம்பப்படுகிறது. மேலும் இப்பள்ளியில் உள்ள பல சந்துகளில் பேய் நடமாட்டம் அதிகம் இருப்பதாக நம்பப்படுகிறது. இப்பள்ளியில் வேலை செய்பவர்கள் பலர் பினெங் ஃப்ரீ ஸ்கூலில் இருக்கும் குறுகிய சந்துகளில் இருந்து காலடி சத்தங்கள் கேட்பதாக கூறுகின்றனர். இந்த காலடி சத்தங்கள் இரவில் மிகவும் வேகமாக கேட்குமாம். இந்த சத்தத்தின் காரணத்தை கண்டறிய அங்கு சென்று பார்த்தால் அங்கு யாரும் இருக்க மாட்டார்களாம். இந்த காலடி சத்தம் எல்லாம் இறந்த முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடையது என கூறப்படுகிறது. இவர்கள் இன்றும் பினெங் ஃப்ரீ ஸ்கூலில் ஆவியாக சுற்றி திரிவதாக நம்பப்படுகிறது. மேலும் இரவு நேரங்களின் போது இப்பள்ளியின் பழைய மியூசிக் அறையில் இருந்து பியானோ வாசிக்கும் சத்தம் கேட்குமாம். முன்பு ஆங்கிலேயர்களின் காலத்தில் இப்பள்ளியில் வேலை செய்த இசைக்கல்வி ஆசிரியர் பியானோ வாசித்து கொண்டிருந்த போது இந்த அறையிலேயே இறந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் இரவில் அவரது ஆவி இன்றும் தனக்கு பிடித்த இசையை பியானோவில் வாசிப்பதாக நம்புகிறார்கள். பினெங் ஃப்ரீ ஸ்கூல் பள்ளியில் ஆங்கிலேயர்களின் காலத்தை சேர்ந்த மிகவும் பழமையான மரம் ஒன்று இருக்கிறது. இதனை பேய் மரம் என்று இப்பள்ளி மாணவர்கள் இன்றும் அழைக்கிறார்கள். பல மாணவர்கள் இம்மரத்தை சுற்றி பயங்கரமான உருவங்கள் தெரிவதாகவும் அலறும் சத்தம் கேட்பதாகவும் கூறுகிறார்கள். இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பானியர்களின் ஆட்சியில் இப்பள்ளியில் உள்ள மரங்களில் பலர் தூக்கிலிடப்பட்டனர். ஜப்பானியர்களால் பினெங் ஃப்ரீ ஸ்கூலில் தூக்கிலிடப்பட்டவர்களின் ஆவிகள் இம்மரத்தை சுற்றி அலைவதாக நம்புகிறார்கள். இப்பள்ளியில் உள்ள ஒரு வகுப்பில் மிகவும் பயங்கரமான பேய் சேட்டைகள் இருப்பதாக கூறுகிறார்கள். இந்த வகுப்பில் படிக்கும் மாணவர்கள் திடீரென வகுப்பு குளிர்ச்சியாக இருப்பதாகவும் யாரோ அலறும் சத்தம் கேட்பதாகவும் கூறுகிறார்கள். சில சமயங்களில் பேய் உருவம் ஒன்று மேசையின் மீது அமர்ந்து உள்ளதையும் பார்த்து உள்ளனர். இப்படி பல பேய் கதைகள் பினெங் ஃப்ரீ ஸ்கூல் பள்ளியை சுற்றி வருகிறது. இன்றும் மலேசியாவில் அமானுஷ்யம் நிறைந்த பள்ளிகளில் ஒன்றாக 1816ஆம் ஆண்டில் கட்டப்பட்ட பினெங் ஃப்ரீ ஸ்கூல் விளங்குகிறது. எது எப்படி இருப்பினும் இன்றும் கம்பீரமாக நிற்கும் இந்த பினெங் ஃப்ரீ ஸ்கூல் தரமான கல்வியை பள்ளி மாணவர்களுக்கு தருகிறது என்றால் அது மிகையாகாது. இந்த வீடியோ பினெங் ஃப்ரீ ஸ்கூலை சுற்றி வரும் அமானுஷ்ய கதைகளை பற்றி சிறிய தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.